ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய ஜோதிட விஷயங்கள் பற்றி பேசிகிட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு பதிவு கிடைச்சது. அதை வச்சு தான் நான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். ஏன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், அதையெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, இவங்க சரியாக தான் சொல்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரொம்ப சின்னதாக கூட ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது இல்லைங்களா? 99% என்ன நம்பினா கூட 1% எனக்கு இருக்குங்க. எனக்கு ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் நான் ஆராய்ச்சி மாணவின்னு வச்சுக்கலாம். நான் என்ன ஒருத்தர் சொன்னாலும் அதில் எவ்வளோ சதவீதம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது புரியறதுக்கு முன்னாடி அவ்வளோ சீக்கிரமாக நான் அதை எடுத்துக்க மாட்டேன். அதுதான் என் குணம். அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸு, என் வீடியோஸ் பார்க்குற வியூவர்ஸு, உங்களுக்கும் சில விஷயங்கள் இருக்கும். இவங்க சொல்கிறது சரியா, நம்ம இதை இப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அது தோணணும். அதுதாங்க கரெக்டு. எப்போ யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு கேட்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. நமக்கு அது சரி அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்படி தோணுனதுக்கப்புறமா தான் நம்ம அதை சில விஷயங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்து அது சரியாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிறது தான் நல்லது. யார் சொல்கிறதையும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி சிலர் இருப்பீங்க இல்லையா? அவங்களுக்கும் இனிமேல் எல்லாருமே இந்த மாதிரி மாறிக்கங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காகவுமே நான் இந்த பதிவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போது அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாதக கட்டங்களை நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? எல்லாத்தோட ஜாதகமும் எடுத்ததும் முன்னாடி கட்டம் தான் இருக்கும். அந்த கட்டத்தில் சில கிரகங்கள் ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கும். அதை தான் நம்ம பார்த்து அதுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதில் கேபி முறைப்படி பார்க்கும்போது நம்ம கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் என்ன சாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியும் பார்த்து தான் நம்ம அதில் பலன்கள் சொல்கிறோம். கேபி ஜோதிடம் அப்படின்னு சொல்கிறதே சார ஜோதிடம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது கிரகங்கள் நின்ற நட்சத்திர சாரம் தான் கேபி ஜோதிடமே. ஓகேங்களா? இப்போது ஒரே கட்டத்தில் இப்போது மேஷத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேஷத்தில் இருக்கிற சுக்கிரன் கேதுவோட சாரத்தில், அஸ்வினியில் கேதுவோட சாரத்தில் இருக்கலாம். சுக்கிரனோட சாரத்திலேயே பரணிலையும் இருக்கலாம். அடுத்து சூரியனோட சாரத்தில் கிருத்திகையிலையும் இருக்கலாம் இல்லைங்களா? இதுதான் நட்சத்திர சாரம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது நம்ம பொதுவாக ஒரு கட்டத்தில் மேஷத்தில் இருக்கிற சூரியனுக்கு ஒரு பலனை நம்ம சொன்னால் அது 3 நட்சத்திர சாரங்களில் இருக்கும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு சாரத்தில் இருக்கும்போதும் பலன்கள் மாறுபடும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குங்கிறக்காக அதுக்கு ஒரே பலன் சொல்லவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நான் இப்போ பலகாலம் ஜோதிடத்துறையில் இருக்கேன், அதனால் நான் கட்டத்தில் இருக்க கிரகத்துக்கு பலன் சொல்கிறேன் அப்படின்னாலாம் கிடையவே கிடையாது. நாம் சொல்கிறது இல்லை ஜோதிடம். ஜோதிடம் அப்படிங்கிறது அதுவாக நமக்கு முடிவெடுத்து எந்த இடத்துல இருக்குமோ அதனுடைய பலன்களை நம்ம சொல்லுமோ தவிர அந்த கட்டத்தில் இருந்தால் இதுதான் பலன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால தான் நான் முதலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், ராசி பலன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி. ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது அந்த கட்டத்தில் அப்படின்னா நீங்கள் சொல்கிற பலன் ஒரு ராசிக்காரங்களுக்கு, அந்த ஒரு நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கூட நடக்கலாம். அது கூட 100% கிடையாது. ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் பொதுவாக அந்த 3 கட்டத்தில் இருக்க 3 நட்சத்திர சாரத்தில் இருக்கவங்களுக்கும் ஒரே பலன் சொல்கிறீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்களுக்கு என்னன்னே தெரியாது. சரி, ஏதோ ஒன்று சொல்கிறாங்கங்கிறக்காக கேட்டுக்கிறாங்களோ தவிர அவங்களுக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது இந்த ராசி பலன் சொல்கிறது, இந்த கட்டத்தில் இருக்க கிரகங்களுக்கு பலன் சொல்கிறதெல்லாம் இனி நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? சீக்கிரமாக புரிஞ்சு போயிடும். அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களும் தெளிவாயிட்டு வராங்க. சீக்கிரமாக அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க கதை நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி 3 நட்சத்திரங்களோட சாரத்தில் தான் அந்த கிரகங்கள் நிற்கும். ஏதோ ஒரு சாரத்தில் நிற்கும் இல்லைங்களா? அதை நீங்கள் நவாம்ச கட்டத்தை பார்த்து உறுதி பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு பலன் சொல்கிறீங்க அப்படின்னே வச்சுக்கலாம். ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகம் நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிரகம் வக்ரமாயிருக்கு
அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு கிரகம் அங்கே ஒரு கட்டத்தில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்கிறதுல பலன் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உச்சம் பெற்ற கிரகம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஆட்சி பெற்ற கிரகம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, நீச்சமடைஞ்ச கிரகம் தன் வேலையை சரியாக செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வக்ரம் பெற்ற கிரகம் அது கெடுதல் தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்தே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சூரியனை சுற்றி 28 டிகிரி மட்டும்தான் புதனால் சுற்றி வர முடியும். உங்களுக்கு தெரியும், நம்ம சோலார் சிஸ்டத்தில் நடுவில் சூரியன் இருக்குது. சூரியனுக்கு அடுத்த கிரகம் மெர்க்குரி, அதாவது புதன். அந்த புதன் வந்து சூரியனை 28 டிகிரி சுற்றளவில் மட்டும்தான் சுற்றி வர முடியுமோ தவிர சூரியனை விட்டு ரொம்ப தூரம் புதனால் போக முடியாது. அப்படி சுற்றி வர்றப்போ அந்த புதன் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் சூரியன் கூடவே இருக்கும், அல்லது ஒரு கட்டம் அடுத்த கட்டத்தில் இருக்கும், சூரியனை தாண்டி அடுத்த கட்டத்தில் இருக்கும், இல்லைனா சூரியனுக்கு முன்னால் ஒரு கட்டத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் புதன் இருக்குமோ தவிர புதனால் 2வது கட்டத்துக்கோ 3வது சூரியனை விட்டு 2வது கட்டம் 3வது கட்டத்துக்கெல்லாம் போகவே முடியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற சூரியனும் புதனும் ஒரு கட்டத்தில் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்லி பேர். ஓகேங்களா? அப்போது அதுக்கு வந்து ஒரு பலனை சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தால் அது புதாத்திய யோகம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்படி புதாத்திய அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புதனும் ஆதித்யன் அப்படின்றது சூரியன். அந்த புதனும் ஆதித்யனும் சேர்ந்து இருக்கும்போது அந்த ஜாதகர்கள் மிக புத்திசாலித்தனத்தோட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த புதாத்திய யோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி சொல்கிறதே நான் ஒரு பெரிய பதிவே போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யோகம் அப்படின்னு சொல்கிறதுனா என்னென்னா, ஒரு 100ல் ஒருத்தருக்கு 1000ல் ஒருத்தருக்கு இருந்தால் அது யோகம். 100ல் 33 பேர்த்துக்கு இருக்கிறது யோகமே கிடையாது. சரிங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 3 கட்டத்தில் தான் புதன் இருக்கும், அதில் ஒரு கட்டத்தில் எப்போவுமே சூரியனோட சேர்ந்து தான் இருக்கும். அப்போ சூரியனோட சேர்ந்து புதன் இருக்கிறப்ப பிறக்கிற அத்தனை பேருக்கும் புதாத்திய யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 3 கட்டத்தில் தானே புதன் இருக்கும். அப்போது 100 பேர்த்தில் 33 பேர்த்துக்கு கண்டிப்பாக புதன் சூரியனோட சேர்ந்து தான் இருக்கும். அப்போ 33 பேரும் புத்திசாலிகள், அதிபுத்திசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படின்னு அதெல்லாம் பொது பலன்கள், பொதுவாக சொல்கிறது தான். தனிப்பட்ட ஒவ்வொரு ஜாதகர்களுக்கான பலன்கள் கிடையாது, பொது பலன் தான், தனித்தனி ஜாதகர்களுக்கான பலன் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி 33 பேர்த்துக்கும் புதன் சூரியனோட சேர்ந்து தான் இருக்கும் ஜாதகத்தில். ஓகேங்களா? அடுத்த 33 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி கட்டத்தில் சூரியனோட இணைஞ்சிருக்கும். அதாவது சூரியன் ஒரு கட்டத்தில் இருக்குது, அது 1ஆம் கட்டம்னு எடுத்துட்டோம்னா 2வது கட்டத்தில் புதன் போய் இருக்கும். சூரியனை விட்டு ஒரு கட்டம் தாண்டி போய் புதன் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவங்களும் புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? ஒரு ஜோதிடர் சொன்னார். ஓகே, அதே போல் புதன் வந்து மறைவு ஸ்தானத்தில், சூரியனுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னும் சொன்னார். அப்போது மறைவு ஸ்தானம் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, சூரியன் இருக்கிற கட்டத்துக்கு முன்னாடி கட்டத்தில், அதாவது சூரியனுக்கு 12ஆம் கட்டத்தில் புதன் இருந்துச்சு அப்படின்னா அது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது. அந்த மறைவு ஸ்தானத்தில் புதன் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர்கள் புத்திசாலித்தனம் இல்லாதவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 100ல் 33 பேர் புத்திசாலித்தனம் இல்லாதவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா புதன் வந்து சூரியனோட இருக்கும், இல்லைன்னா முன்னாடி கட்டத்துலையோ அடுத்த கட்டத்துலேயோ இருக்கும். அப்படி முன்னாடி கட்டத்தில் இருந்தால் அந்த 33 பேர் 100ல் 33 பேர்கள் முட்டாள்களாக இருப்பாங்க, இல்லை புத்திசாலித்தனம் குறைவாக இருக்கிறவங்களாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்படியெல்லாம் ஒரு 33 பேர் முட்டாள் சூரியனோடையே சேர்ந்து இருந்தாங்கன்னா அது புதாத்திய யோகம். சூரியனை விட்டு ஒரு கட்டம் தள்ளி புதன் இருந்தால் அவங்களுக்கு புத்திசாலித்தனத்தில் குறைவு இருக்காது அப்படின்னெல்லாம் பொது பலன்கள் சொன்னால் அது ஜாதகங்களுக்கு ஒத்து வராது.
ஓகேங்களா? நம்ம வந்து அந்தந்த ஜாதகர்களுடைய புத்திசாலித்தனத்தை அவங்கவங்க ஜாதகத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த பொது பலன்கள் பொதுவாக சொல்லிவிட்டு உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அதுதான் நீங்கள் அப்படின்னு சொன்னால், நீங்கள்லாம் அப்போ 12ல் சூரியனுக்கு 12ல் புதன் மறைவில் இருக்குது அப்படிங்கிறக்காக நாங்கள்லாம் முட்டாள்கள்னு நீங்களே ஒத்துப்பீங்களா? உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் ஒத்துக்கவே முடியாது இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்கவங்க ஜாதகத்தில் புதனுடைய நிலையை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியுமோ தவிர அவங்க புத்திசாலித்தனத்தை இஷ்டத்துக்கு அதில் அப்படி இருக்குது, மறைவில் இருந்தால் புத்திசாலித்தனம் இல்லை அப்படின்னலாம் சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டிப்பாக ஒரு பதிவு நான் உங்களுக்கு போடுவேன். அதில் வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாம். அதுபோக பல ஜோதிடர்கள், அதாவது சிறப்பாக யோசித்து பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் மறைவு ஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்க கிரகங்கள் சிறப்பாக வேலை செஞ்சுருக்கே, அப்போ இது எப்படி நம்ம மறைவு ஸ்தானம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி யோசித்தவங்க நிறைய பேர் அது மறைவு இல்லை, அந்த மறைவு ஸ்தானம் இல்லை, இதில் நிறையா வேறு வேறு விஷயங்கள் இருக்குது அப்படின்னலாம் நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. அதனால் ஜோதிடர்கள் இப்போது யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது முதல் மாதிரி அந்த விஷயத்தை அப்படியே வாங்கி அப்படியே உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க ஜாதகங்களில். அந்த ஜாதகர்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னதுமே அவங்க யோசனை பண்ணி, இல்லை இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இது ஏதோ இதில் வேறு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசித்து அவங்களுக்கு சரின்னு படுற விஷயங்களை வேறு ஜாதகங்களையெல்லாம் பார்க்கும்போது ஓ இப்படியும் இருக்கலாம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஒவ்வொன்றா இப்போது வெளியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி வெளியே சொல்லும்போது தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்களில் குழப்பங்கள் வருது. என்னடா பாரம்பரியத்தை இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ என்னடானா திடீர்னு இப்படி இல்லை, இப்படி கொஞ்சம் நம்ம யோசித்து சொல்லணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்போ எது சரியான ஜோதிடம்? நம்ம போயிட்டுருக்க வழி சரியா, இல்லை இவங்க புதுசாக ஒன்று சொல்கிறாங்களே இது சரியா அப்படின்னலாம் யோசனை பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்கும்போது இது எப்படி மேடம் சரியாக வரும், எப்படி இதை எப்படி நம்ம சொல்லலாம், நீங்கள் சொன்னது சரியாக வருமா, நீங்கள் எத்தனை ஜாதகம் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு எல்லாமே கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள், அதாவது ஜோதிடர்களே இல்லை, ஜோதிட ஆர்வலர்களாக இருக்கிற பொதுமக்கள் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இன்னொரு ஜோதிடர் ஒன்று சொல்கிறாரு, நாங்கள் நேரில் பார்த்த ஒரு ஜோதிடர் இன்னொன்று சொல்கிறாரு, அந்த மாதிரி நிறைய மாற்றி சொல்கிறாங்களே, எது சரி அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி கேட்க ஆரம்பித்த எல்லாருமே அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மிக சிறப்பாக யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம். அப்படி நிறைய விஷயங்களை யோசித்து அதை பற்றின விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தெளிவு ஆகிறாங்க அப்படின்னா அந்த விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். அது என்ன அப்படின்னு சொல்லி இனி வரப்போகிற பதிவுகளில் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஜோதிடர் யோசித்தார் இல்லைங்களா, அவர் ஒரு பதிவும் போட்டிருக்காரு. அந்த பதிவை பற்றியும் நம்ம நாளைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை பற்றின விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போதும் கேட்கும்போதும் உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றின நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது புரியணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசையும். அதாவது நம்ம ஒரு தொழிலில் இருக்கோம், அந்த தொழில் வந்து மேம்படணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு தொழில் நம்ம செஞ்சு அதில் எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம். அதே போல் அந்த தொழிலையும் நம்ம வளர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அதோட துல்லியத்தன்மையோட வளர்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நல்லது. நம்ம தொழிலையும் நம்ம வளர்த்துக்கணும், அதில் நம்ம சம்பாரிச்சுக்கும் செய்யலாம், அந்த தொழிலையும் நம்ம வளர்க்கணும். அதுதான் ஒரு தொழிலில் நம்ம வச்சுருக்க பக்தியோ தவிர அந்த தொழில் எப்படி போனால் என்ன, நாம் மட்டும் சம்பாரித்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா அந்த தொழிலே நம்மளை வந்து வீழ்த்திடும். அதனால் அந்த தொழில் மேலே ஒரு பக்தியோடு செயல்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால தான் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த பதிவில் அந்த ஜோதிடர் சொன்ன விஷயங்களையும் மிச்சம் இருக்க விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.